எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா பேசுகிறேன். வாழ்க வளமுடன். இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மலை மேலே ஏறுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். இயற்கை அன்னையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படித்தான் நினைக்கிறேன். நான் இயற்கை அன்னையோடு நான் இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனுபவம்னா அந்த சந்தோஷம்தான் அனுபவம் எனக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான பயணம். இறைவனின் ஒத்துழைப்போடு நாம் வெற்றி பெற்று விட்டோம். மீண்டும் வெற்றி பெற திரும்பவும் ஒரு பயணம் ஏற்பாடு செய்யுங்கள். எனக்கு 2 நாள் எல்லாரும் கூடயும் இருந்து எல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேயும் எல்லாரோட அன்பு ரொம்ப இதாக இருந்துச்சு. எல்லாரோட அன்பால் நாங்கள் திரும்ப அண்ணாமலையாரை பார்க்கறதுக்கு ஒரு குடுப்பனை கிடச்சிருச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷம். பிரியா, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரியா. உங்கள் டீமோட இது 2வது அனுபவம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் எல்லாருக்கூடையும் பழகுறதுனால ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. 2வது அண்ணாமலையாரை சிறப்பாக தரிசனம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் உங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. ரொம்ப 2 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் பிரியா. இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஏறும்போது ஒரு தயக்கத்தோடு தான் ஏறினேன். பட் போக போக மனசே ரொம்ப லைட்டாச்சு. நாங்கள் ஒரு 3/4 மலை ஏறியிருப்போம். அந்த இடத்துல எப்படி இருந்துச்சுன்னா, சைடில் ஒரு பெரிய பள்ளமாக இருந்தது. சுற்றி மவுண்டைன் பச்சை பசேர்ன்னு இருந்துச்சு. நாங்கள் ஏறின இடத்துல ஒரு சின்ன பாறையில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. நல்லா விபூதி பூசிட்டு நல்லா ஜம்முன்னு இருந்தார் சிவன். அப்புறம் சுற்றி காற்று பயங்கரமாக சிலுன்னு வீசிட்டு இருந்தது. ஸோ அங்கே நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, கடவுள் காற்றாக எங்கும் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர முடிஞ்சுது. அப்புறம் லாஸ்ட் ஒரு 1/2 hour மலை ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. அது ஏறுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அங்கே நம்மளோட வில் பவரை உணர முடிஞ்சுது. அப்புறம் சந்நிதிக்குள்ளே போனோடனே சிவபெருமானை சுற்றி உட்காந்து நாங்கள் எல்லாரும் அர்ச்சனை பண்ணுற பாக்கியம் கிடச்சிச்சு. எங்கள் கையால் அர்ச்சனை பண்ணுற பாக்கியம் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு அங்கே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது ஏன்னு தெரியல. ஒரு சில கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு கூஸ் பம்ப் வர மாதிரி இருக்கும். அங்கே எனக்கு அது கிடைக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கடவுள் காற்றா எங்கேயே நிறைஞ்சிருக்காரு. ஸோ அந்த காற்றை நமக்குள்ளே நம்ம ப்ரீதிங்கை சுவாச காற்றை நமக்குள்ளே நம்ம உணர்ந்து அந்த இறை சக்தியை ஃபீல் பண்ணணும். அதை நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, அந்த மூச்சுக்காற்றில் உள்ள இறை சக்தியை உணர்ந்தோம் அப்படின்னா, அவரை மாதிரி ஒரு உச்சிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு உணர்த்துறாரு அப்படிங்கிறத எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. வேறு என்ன, அவ்வளோதான். ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரி சிங்கிள் மெம்பர்ஸ் இன் அவர் ட்ரக்கிங் குரூப். இந்த டூரை ரொம்ப சுமூகமாக கொண்டு போனதுக்கு. அப்புறம் விரைவில் இன்னொரு புது பயணத்தில் சந்திப்போம். வணக்கம். இந்த பருவதமலை ட்ரெக்கிங்ன்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெக்கிங் 3 பிரிவாக பிரிக்கலாம். நம்ம ஸ்டெப்ஸில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கல்லில் நம்ம ஏறி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கிற ட்ரெக்கிங் தான் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்டெப்ஸில் ஏறி இரும்பு கைப்பிடியால் பிடிச்சு, அது ரொம்ப நம்மளோட கவனம் தேவை. கவனம் செலுத்தி நம்ம ஏறிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக ஏறிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே நார்மலாக நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் தான். நடுவில் ஒரு இடுக்கு பாறை மாதிரி இருந்தது. 2 பெரிய பாறைக்கு நடுவில் நம்ம ஏறி போகிற மாதிரி. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ட்ரெக்கிங் லைக் ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. உங்களுக்கு நார்மலாக ட்ரெக்கிங் போக பிடிக்கும்னா நிறையா சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் ஸ்பீசஸ், புழுக்கள் அதெல்லாம் அதிகமாகவே இங்கே இந்த ஏரியாவில் இருந்தது. ட்ரெக்கிங் லவ்வர்ஸ் எல்லாமே இந்த மலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. அந்த கடைசி 1/2 மணி நேரம் நான் சொன்னேன்ல, அது ரொம்பவே புதுசாக இருந்தது.
அதுக்கப்புறம் அந்த வியூன்றது ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த வியூ நம்ம கொஞ்சம் மேலே ஏறிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கொஞ்சமாக ஏறி போகுது, கடைசி மலை உச்சிலேருந்து பக்கத்தில் அந்த வியூ எப்படி இருக்குன்ற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறவங்க, ரெகுலராக பண்ணுறவங்க இதையும் நீங்கள் ஒருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்து சொல்வீங்க. இதுவரையும் ட்ரெக்கிங் பண்ணாதவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ரெகுலராகவே ட்ரெக்கிங் பண்ணணும்னு தோணலாம். அந்தளவுக்கு அந்த வியூ, மேலே மலை உச்சியில் இருந்த கோவில், சுற்றி உள்ள நேச்சர் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் புதுசாக ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெக்கிங் ரொம்ப பிடிச்ச அடுத்தடுத்து நீங்கள் நிறையா ட்ரெக்கிங் போவீங்கன்னு நான் நம்புகிறேன். என் பேர் நளினி. நான் சென்னையிலேருந்து பர்வதமலைக்கு ட்ரெக்கிங் போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங்கு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. எனக்கு தெரியல என்னால் ஏற முடியுமா ஏற முடியாதா, ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. பட்டு பிரியா சொன்னது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஏறத்துலேயே பாதியில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் எல்லாம் கூட வந்த உங்களோட ஒரு மோட்டிவேஷன், அந்த ஜாலி, அந்த இது எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஈஸியாக ஏற முடிஞ்சிருச்சு. இறங்கத்தில் பாதிக்கு மேலே பிரியா தான் ஹெல்ப் பண்ணான். அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துட்டோம். போயிட்டு வந்த பிறகு ஏதோ ஒரு இதை அச்சீவ் பண்ண மாதிரியும் நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இன்னொரு தடவை சான்ஸ் கிடைச்சா கூட போகணுங்கிற ஒரு இது இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினோம். ஏறி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியல. ஏதோ ஒரு இதை அச்சீவ் பண்ண மாதிரியும், அந்த இயற்கை அந்த இதை பார்த்த உடனே அதில் வந்து ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த டூர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேச்சர். அவ்வளவு இங்கேருந்து நாங்கள் திருவண்ணாமலை போகும்போது நார்மல் கிளைமேட் தான். அடுத்த நாள் காலையில் விடிய காலையிலேருந்து ஏறணும் அப்படிங்கும்போது எல்லாம் பேக் ஃபுட்டோடு தான் ஏறணும் பிளானு. ஆனால் நமக்கு காண்டி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நாங்கள் இங்கே திருவண்ணாமலேருந்து கிளம்புவோருந்து மழை தூர ஆரம்பிச்சபடியே சாரல் ஒரு ரைட்டாக ஒரு ட்ரிசிலோடு அப்படியே போகிறோம். பேக் ஃபுட்டோட ஏறினாலும் வெயில் ஒரு நிமிஷம் கூட வெயில் இல்லாமல் அவ்வளோ குழு கிளைமேட்டில் அப்படியே மேலே ஏறி இறங்குனது அந்த இறைவன் நம்ம கொடுத்த ஒரு வரம். நன்றாக இருந்தது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்டு ரெண்டாவது பாயிண்ட், அங்கே போய் அவ்வளோ டயர்டாக கீழே அன்னதானம் சாப்பிட்டு தான் மேலே ஏறணும். ரைட், எல்லாம் எனர்ஜெட்டிக்காக ஏறணும். அங்கே போகக்குள்ள எல்லாம் எனர்ஜி டவுன் ஆயிரும் ஃபுல்லாக. அங்கே போயும் எதிர்பார்க்கலாம், அங்கே தண்ணி கூட கிடைக்காது குடிக்க. அவ்வளோ இதில் ஒரு உள்ள அர்ச்சகர் எங்களை கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கூப்பிட்டு நம்ம டீமுக்கு மட்டும் அங்கே அன்னதானம் கிடைச்சது. அதுவும் சிவன் கொடுத்த ஒரு வரம். நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட், எல்லாரோட யுனைடட்னஸ் அண்ட் டுகெதர்னஸ். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் பிரியா மேம் ஒரு டைம் சொல்றாங்களா 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி வர, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு யுனைட்டடா சேர்ந்து அவ்வளோ ப்ளசண்டா, ஒரு சுச்சுவேஷன் கூட யாரும் மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. அடுத்து சொல்லணும்னா, இதை ஆர்கனைஸ் பண்ண பிரியா மேம் மாலத்தா இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது மாதிரி அடுத்தடுத்து பண்ணுங்க, தொடர்ந்து செல்வோம். அடுத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு காமாட்சிகா அண்ட் சிவஞான செல்வண்ணாச்சி. அவங்களும் அவ்வளோ ஒரு பெரிய ஆள், ஒரு கார்டியன் இதில் இருந்து எல்லாம் கேர் எடுத்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வேற எவ்ரி திங் வாஸ் ஃபைன் அண்ட் வெரி ஹாப்பி. ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப நன்றி சக்தி யோகா. அதே மாதிரி இன்னும் ஒன்று கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. நம்ம பூமர் ஆன்டிஸோட சவுண்டு தான். நமக்கு இல்லை, நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணோம். பக்கத்தில் உள்ள பேசஞ்சர்லாம் எல்லாம் அந்த பூமர் ஆன்டிஸை கொஞ்சம் வஞ்சாங்க. அடுத்து அந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். தேங்க்யூ. என் பெயர் ஜான்சி. நாங்கள் சக்தி யோகா குரூப்ல இருந்து இந்த பர்வதமலை பயணத்தை ஆரம்பித்தோம். நான், என் மகா, என் கணவர் 3 பேரும் சேர்ந்து இந்த குழுவில் பங்கு பெற்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் 8:30 மணிக்கு இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். கீழே மலையடிவாரத்திலேயே காலையில் சிற்றுண்டியாக எங்களுக்கு கூழ் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு மலை பயணத்தை தொடங்கினோம்.
முதல்ல 1263 படி ஏறணும். அது கொஞ்சம் ஏறுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் கல் மலை பயணம். அது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா ஏறிடலாம். அடுத்து செங்குத்து பாதையில் கம்பிகள் போட்ட ஏணியின் மேலே பயணம் போகணும். அது என்னடனா பாதை வந்து செங்குத்தாக இருக்கணும், ஆனால் மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். பாலை செங்குத்தாக போகிறதுனால நம்ம கீழேயோ அல்லது பின்னாடியோ திரும்பி பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துச்சு. ஆனால் நம்ம அதில் கவனிக்காமல் படிக்கட்டில் கவனத்தை வச்சு நம்ம ஏறினோன்னா நம்ம மேலே ஈஸியாக ஏறிடலாம். அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியல. மேலே ஏறினோடனே அதுக்கப்புறம் நம்ம உச்சியை போயிட்டோம். இந்த கம்பி மேலே நடக்கிறது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சே தவிர மற்றபடி இந்த மலைப்பயணம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. லிங்கத்துக்கு பூஜை பண்ண சொன்னாங்க. நாங்கள் எங்கள் கையாலேயே பூஜை பண்ணிட்டு அங்கே எங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு வந்து அன்னதானம் இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கினோம். கொஞ்சம் லேசாக மழை தூருச்சு. அதனால் கொஞ்சம் இறங்குறதுக்கு வந்து பாறை வழுக்கிற மாணிக்கு இருந்ததுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இறங்கிட்டோம். அப்புறம் படிக்கட்டில் இறங்கும் போது தான் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. சின்ன பிள்ளைங்கன்னா வேகமாக ஈஸியாக இறங்கிடுறாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து அந்த வழுக்குனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் காலை நல்லா ஊனி இறங்கினதுனால. மற்றபடி எனக்கு வந்து இந்த படிக்கட்டில் இறங்கும் போது கொஞ்சம் வலி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் மேலே ஏறினப்போ வலி தெரியலை. இறங்கும் போதும் பாறை வரைக்கும் ஒன்றும் தெரியல. அந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வழுக்குனதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் படி இறங்கும் போது தான் கொஞ்சம் முழங்கால் வலி எடுக்க ஆரம்பிச்சுது. மற்றபடி நாங்கள் சீக்கிரம் இறங்கிட்டோம். மேலே ஏறும் போது 4 மணி நேரம் ஆச்சு, இறங்கும் போது 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எல்லாரும் களைப்பு தெரியாமல் ஏறி இறங்கிட்டோம். ஆனால் வழி நெடுக்க தண்ணியோ கடையோ எதுவும் கிடையாது. கையில் தான் நாங்கள் தண்ணி கேனு, அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் நெல்லிக்காய் கொண்டு வந்திருந்தாங்க, குளுக்கோஸ், அப்புறம் புளிப்பு மிட்டாயி, இந்த மாதிரி கொண்டு வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் மேலே ஏறியோ கீழே இறங்கவோ செஞ்சோம். அந்த பயணத்தை பொறுத்த மட்டுக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து உடம்புல ஒரு மன வலிமை வந்துச்சு. அதாவது என்னாலேயே ஏற முடியும் அப்படின்ற ஒரு மன வலிமை, ஏறி இறங்கின பிறகு ஒரு இது இருந்துச்சு. நானும் ஏறிட்டேங்கிற ஒரு பெருமிதம் இருந்தது. இந்த பெருமையெல்லாம் நம்ம சக்தி யோகா குரூப்புக்கு தான் செய்கிறோம். அவங்க இந்த ட்ரெக்கிங்கை நமக்கு சான்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக நமக்கு போக சான்ஸ் இருந்திருக்காது. அவங்க ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி பிரியா மேம்க்கு. ரொம்ப நன்றி பிரியா மேம். நாங்கள் எல்லாரும் இப்போ பர்வதமலை பயணம் போயிருந்தோம். அந்த பயணத்தை பற்றி சிம்பிளாக வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான பயணமாகவும் ஆனந்தமான பயணமாகவும் எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அதுக்கு சிவனுக்கு முதல் நன்றி, சக்தி யோகாவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பயணம்ன்றது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு லேசுப்பட்ட விஷயம் கிடையாது. கடவுளை நீக்கி ஒரு இறை பயணம்ன்றது லேசாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பயணமாக இருக்காது. அதுக்கு பலவித தடைகளை தாண்டி தான் அனைவரும் போகிற மாதிரி அமையும். அதே மாதிரி பலவித விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்து ஒரு 18 பேர் கிட்ட நாங்கள் போனோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித தடையை தாண்டி தான் அந்த சிவனை தேடி நாங்கள் போனது. வீட்டில் பர்மிஷன் வாங்கி பிள்ளைகளை பத்திரமா ஒரு இடத்துல ஒப்படைக்கிறதாகட்டும், ஏஜ் ஆனவங்க, முழங்கால் வலியாக இருக்கட்டும், முதுகு வலி உள்ளவங்க வந்தாங்க, மூட்டு வலி உள்ளவங்க வந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களும் எல்லாரும் சேர்ந்து பயணம் பண்ண தான் செஞ்சோம். ஒன்றா பயணம் பண்ணோம். ஆனால் ரொம்ப எத்தனை வித தடைகளோடு நாங்கள் பயணம் பண்ண தொடங்கினோமோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆனந்தமான ஒரு அற்புதமான காட்சியை அந்த சிவன் எங்களுக்கு அளித்தார். இவ்வளோ தடைகளை தாண்டி நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு வந்து நான் லேசாக உங்களை நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வித விஷயங்களை தாண்டி போன எங்களுக்கு ஒரு இனிமையான பயணமாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு. சிவபெருமானுக்கு ரொம்ப நாங்கள் அதை மெய்சிலிருக்க ஒரு விஷயந்தான். அற்புதமான காட்சி எங்களுக்கு கிடச்சிச்சு. திருவண்ணாமலையிலையும் சரி அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் அங்கே லைனில் நின்று போயிட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் சின்ன சின்ன பாதைகளை மாற்றி விட்டு ஸ்பெஷல் தரிசனமாக கருவறைக்கு முன்னாடி நின்று எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி மேலே பர்வதமலைக்கு போகும்போதும் நிறைய சொன்னது பார்த்து போங்க, அந்த கடப்பாறை பகுதியில் கவனமாக போங்க, கஷ்டப்படும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் அனைவரும் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ள அனைவருமே ரொம்ப லேசாக நாங்கள் ஏறி போனோம். உண்மையாக வந்து அதில் ஒரு பெரிய கடவுள் அருள் என்னதுன்னு சொன்னால் கிளைமேட்டு
உண்மையிலே அந்த இயற்கை சூழல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வெயிலே இல்லாமல் மிதமான குளுமையோட ரொம்ப ஈஸியாக நாங்கள் எல்லாரும் பயணம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு இடமும் 3 விதமாக இருந்தது. படிப்பயணம், மலைப்பயணம், அதுக்கப்புறம் கடப்பாறை கம்பியில் ஏறுற பயணம். 3 விதமாக அந்த இடம் மலை பயணம் அமைஞ்சிருந்தது. 3 வித்தியாசமான அனுபவத்தை எங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்தது. மேலே போய் சிவனை பார்க்கும்போதும் அந்த கருவறையில் உட்காந்து நாங்களாம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணதும் ஒரு மெய்த்து சிலிர்த்து வைக்கக்கூடிய விஷயமா தான் எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. அங்கே போனோடனே மெனக்கெட்டு நாங்கள் எத்தனை பேர் மெனக்கெட்டு பார்க்க வந்திருக்கோம் சொல்லி அங்கே உள்ள ஒருத்தர் வாங்க உங்களுக்கு பிரசாதம் எடுத்து தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் எங்கள் டீமுக்கு அப்படியே பிரசாதம் கொடுத்தது எல்லாமே இது வந்து அவர் அருளால் தான் அவர் தாள் வணங்க முடிஞ்சிச்சு எங்களால். சிவனோட அருள் இல்லாமல் எங்களால் கண்டிப்பாக அங்கே போய் இவ்வளோ ஃப்ரீயாக வந்திருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப மனமுருக நன்றி சொல்லணும். நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ தூரம் ரொம்ப நல்ல பயணமாக எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. இன்னொன்று நாங்கள் இந்த வட்டம் தான் ஃபஸ்ட் ட்ரெயின் பயணம், ரயில் பயணம் சூஸ் பண்ணி போனோம். அதுவும் காலையில் போயிட்டு ஈவினிங் வர பயணமாக தான் இருக்கும். இந்த வட்டம் 2 நாள் பயணமாக போட்டோம். இந்த 2 நாள் பயணமும் எப்படி எங்களுக்கு 2 நாள் பொழுதும் எப்படி போச்சுன்னே தெரில. அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ லேசாக போச்சு. அத்தனை பேர் ஒத்துழைப்போம். யோகாலேருந்து நாங்கள் போகணும்னு சொல்லி சொன்னாலும் ஒரு ஆளோட ஆரம்பத்தில் சக்தி யோகாலேருந்து இப்படி போகலான்னு பேசினதோட ஓகே தான். கூட வந்த அனைவரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு உண்மையிலேயே இருந்தது. ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதாகட்டும், அங்கே ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ஒருத்தவங்க பண்ணாங்க. சாப்பாடு ஒரு பொண்ணு சூப்பராக ரெடி பண்ணி, ரயில் பயணம்லாம் கிடையாது, கேசரி சப்பாத்தின்னு ஒவ்வொரு டிஷ்ஷும் ஒவ்வொருத்தவங்களும் சில்லி புரோட்டா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு விருந்து மாதிரி தான் கொண்டு போய் ரயிலில் வச்சு நாங்கள் சாப்பிட்டு அங்கே வச்சு பல கதைகள் எல்லாம் பேசி அந்த ஸ்தல வரலாறை பற்றி பேசி நல்லா எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி எல்லாம் ஒன்றா உட்காந்து பயணம் பண்ணதாகட்டும் எல்லாமே எங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்துச்சு. ஒருத்தரோட முயற்சியால் கண்டிப்பான முறையில் இந்த விஷயம் நடக்கலை. அந்த கடவுளோட அருள் இருந்தது. எங்கள் சக்தியோட யோகிஸோட எல்லாரோட ஒத்துழைப்பும். எத்தனை பேர் போகிறோம்னா ஒருத்தர் மெனக்கெட்டு இனிஷியேட் எடுத்துகிட்டு எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காஃபி டீ வடை எல்லாம் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். இன்னொருத்தவங்க காட்ஃபாதர் மணிக்கு எங்களை எல்லாரும் போகிறீங்களான்னு பார்த்துட்டே பின்னாடி எல்லாரையும் அணைச்சி கூட்டு போகிறதாகட்டும். எல்லா விதத்துலேயும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இனிஷியேட்டிவ், ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு அன்னைக்கு கொண்டு வரதாகட்டும், ஒருத்தவங்க பூஜை பொருள் எல்லாமே கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி இருக்கிறதாகட்டும். அது மாதிரி நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்போட அவ்வளோ இந்த 2 நாள் பயணம் ஒரு ஆள் அந்த 18 பேர் போனோம்னா ஒரு ஆள் முகத்துல ஒரு முகசுளிப்பு கிடையாது, சிரிப்பை தவிர எதுவுமே கிடையாது. கேலி கிண்டல் விளையாட்டாக தான் நாங்கள் ஜாலியாக தான் போனோம். ஆன்மீக பயணமும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான பயணமாகவும் இந்த பயணம் அமைஞ்சிருந்தது. எத்தனையோ கேலி கிண்டல் பேசணும், ஒரு ஆள் ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்கிற ஜாலியாக நம்ம பேசுகிறோம். அந்த நிமிஷத்தை அந்த செகண்டில் இதையும் மனசில் வச்சிக்காம அதை கடந்து போயிருப்போம். ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இதுக்கு அனைத்துக்குமே நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி பல பயணங்கள் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சிவன் அருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். சக்தி யோகா டீம் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பர்வதமலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் சொல்கிறத விட எல்லாருமே நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் அதோட உண்மையான சந்தோஷம் என்னன்னு உணர முடியும். நாங்கள் இந்த வட்டம் தான் 2 நாள் டூராக இந்த மாதிரி போனோம். ட்ரெயினில் எங்களோட அனுபவமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே 4 மணிக்கு ஏறினாலும் நாங்கள் யாருமே தூங்கவே இல்லை. அவ்வளோ தூரம் சந்தோஷமாக எல்லாரும் பேசுகிறதுலையே அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. யாரும் யாருக்காண்டி மட்டும் உணவே எடுத்துகிட்டு வரல, எல்லாருக்காண்டி எல்லாருமே சமைச்சு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்டோம். இறைவனோட திருப்பாடலை பாடிக்கிட்டே வந்தோம். ஜாலியாக பேசி ஆடி சிரிச்சுட்டே வந்தோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உண்மையிலே முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, விரத முறையை கடைபிடிங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி போய் நம்ம சாமி கும்பிடணும், நம்ம மனசு எப்பயுமே நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சொகுசாக இருக்கலாமே அப்படின்னு தான் தோணும்
அந்த மாதிரி மனசை கண்டமணிக்கு அலபாய விடக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டமான விரத முறை, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஏறி போகும்போது தான் நம்ம மனசு வந்து அது போக்கில் போகாமல் நம்மளே நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தான் வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு வரும். கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் இறைவனை மட்டுமே நம்ம நினச்சிட்டு போகிற மாதிரி வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை சூழல்களும் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்துச்சு. உண்மையிலேயே எந்த ஒரு இடத்துலையும் இல்லாத அளவுக்கு சிவனோட கருவறைக்குள்ளேயே போய் சிவனை சுற்றி உட்கார்ந்து நாங்கள் எல்லாருமே அபிஷேகம் பண்ணி சிவனை தொட்டு வணங்கி என்றைக்குமே பிறவியில் எப்பயுமே கிடைக்காத ஒரு பேரின்பம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கிடச்சிச்சு. இதை எல்லாருமே நீங்கள் உணரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். சக்தி யோகா டீமில் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலேயே இருப்பீங்க. நாங்கள் இந்த வட்டம் ஒரு வேனில் தான் போகணும், அடுத்த வட்டம் ஒரு பஸ்ஸே வரணும். அந்த அளவுக்கு கூட்டமாக நம்ம போய் மலை ஏறி பயணம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே கை கால்லாம் வலிக்க தாங்க செய்யும். மலை ஏறிட்டு வந்தால் 2 நாள், அதனாலலாம் ஒன்றும் இல்லை. 2 நாள் கழித்து எல்லாத்துக்குமே சரியாக போயிடும். ஆனால் இந்த அனுபவம் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். அதனால் கட்டாயமாக எல்லாருமே வந்து அடுத்த டைம் நிஜமாக இன்னும் நிறையா பேர் போய் இந்த அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரியாக்காவுக்கும் மிக்க நன்றி. வணக்கம், நான் சக்தி யோகாலேருந்து பிரியா பேசுகிறேன். பர்வதமலை ட்ரெக்கிங் போகலான்னு மட்டும்தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே எப்படி போகிறது, ட்ரெயின், அங்கே தங்க போகிற மடம், ரூம்ஸு, வேனு எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க ஃபேமிலியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது. ட்ரெயினில் போகிறப்ப சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாருமே சிம்பிளாக செஞ்சு கொண்டு வரல. நல்லா டேஸ்ட்டாக கேசரி, பன்னீர், சப்பாத்தி, புட்டு, குதிரைவாலி கஞ்சி, சில்லி பரோட்டான்னு நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்து ரொம்ப திருப்தியாக எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அளவும் பார்த்திங்கன்னா காலையிலைக்கும் அதுவே சரியாக வந்தது, மத்தியான சாப்பாட்டுக்கும் அதுவே சரியாக வந்தது. அவ்வளோ இது எல்லாருமே ஆசையாக செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ட்ரெயினில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர்களுடைய வரலாறை சொல்லணும்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக சிந்தனையோடையும் நாங்கள் எங்களுடைய பயணம் வந்து அமைஞ்சது. 12:30 மணிக்கு நாங்கள் திருவண்ணாமலை போனதுக்கப்புறம் 1 மணி நேரம் தான் கேப் கொடுத்துட்டு திரும்ப திருவண்ணாமலையை சுற்றி பார்க்கலாம், அஷ்டலிங்கம், அண்ணாமலை அம்மன் எல்லாரையும் போய் பார்க்கணும் அப்படின்னு பிளான் போட்டோம். யாருமே டயர்ட் ஆகலை. எனர்ஜெட்டிக்காக கரெக்டாக சொன்ன டைமுக்கு 1 ஹவரில் எல்லாருமே ரெடியாகி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போன பிறகு சிலர் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு. அதனால் ஒரு குரூப் மட்டும் லைனில் நின்று சாமி தரிசனத்துக்கு போகிறதா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பேர் ரூமுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. சரி ரூமுக்கு போயிடுவாங்கன்னு பார்த்தா வந்து லைனில் நிற்கிறவங்களுக்கு பசிக்கும்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போனாங்க. நான் லைனில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு அவங்களும் சக்தி யோகா ஸ்டூடெண்ட்டு தான். சென்னையிலேருந்து வரதா இருந்தாங்க திருவண்ணாமலைக்கு அந்த டைம். எனக்கு நம்மளை நம்பி அவள் பொண்ணை கூட்டிகிட்டு வரா, நம்மளால் போய் ரிசீவ் பண்ண முடியல, அவள் சாப்பிட்டாலோ என்னவோன்னு யோசித்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ரூமில் இருந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸு அவளை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அவளுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு ரூமில் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டோம். காலையில் அதே மாதிரி 4:30க்கெலாம் வேன் வரும், பர்வதமலைக்கு கிளம்பணும், சீக்கிரம் ரெடியாகி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 4:30க்கே எல்லோரும் ரெடியாகி வந்துட்டாங்க. அப்போவும் நமக்கு 2 பேர் மதுரையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பஸ் லேட் ஆனதுனால ஒரு 1 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவங்க எல்லாரும் கிளம்பி நிற்கிறாங்களே, இன்னும் 1 ஹவர் ஆகும்னா இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்களோன்னு யோசித்தேன். ஆனால் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. சரி அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுக்கிறவங்க அந்த ஹால்லே படுத்துட்டாங்க.
மற்றவங்கெல்லாம் நாங்கள் நல்லா செட்டாக ஒரு சுடிதார் டாப் எடுத்திருந்தோம். வாங்க நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த டைமை கூட யாருமே முகம் சொல்லிக்காமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் 17 பேர் போயிருந்ததில் 2 பேர் ஃபஸ்ட்டே வந்து திருவண்ணாமலையிலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 15 பேர் வந்து பர்வதமலைக்கு போனோம். நான் லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ பயங்கர வெயில், தண்ணி தாகம் ரொம்ப இருந்தது. அங்கே இருக்கிற கடைகளில் தான் தண்ணி வாங்கி குடிச்சிட்டே போனோம். ஆனால் அந்த மலையில் தண்ணியே எங்கேயுமே இருக்காது. ஆனால் நம்மளால் தண்ணியை தூக்கிட்டும் ஏற முடியாது. அதனால் நான் சொல்லியிருந்தேன் இப்படி தான் இருக்கும்னு. அதை நம்பி தான் எல்லாருமே வந்தாங்க. போய் நாங்கள் கரெக்டாக ட்ரெக்கிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 3 மாதமாக இப்போ இங்கே கடைகள் கிடையாது, ஸ்ட்ரிக்டாக எடுத்துட்டாங்க, தண்ணி எங்கேயுமே இருக்காது, தண்ணி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்டையுமே கையில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே இல்லை. எப்படிரா நம்ம போக போகிறோம் அப்படின்னு யோசித்தோம். கரெக்டாக கிளைமேட் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி வெயிலே இல்லை. கொஞ்சம் தண்ணி தாகம் வரும்போது லைட்டாக சாரல் அடிக்குது. மழை ரொம்ப வந்தாலும் பிரச்சனை, எங்களால் ஏற முடியாது, பாறையெல்லாம் வழுக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தனி தாகம் இல்லாமலே எங்களால் கரெக்டாக மேலே ஏற முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஏறினவங்களையும் சில பேர் வந்து முடிஞ்ச அளவு ஏறணுங்கிற எண்ணத்தில் தான் வந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக நல்லபடியாக ஏறி மேலே போய் சாமியை பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சங்கு கொண்டு வந்திருந்தாங்க. மலையில் வச்சு எப்படி சங்கு ஊதுறது, அந்த லங்ஸ் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பார்க்கும்போதும் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி எங்களுக்கு பிரசாதம் கிடச்சிது. நாங்களே பூஜை பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிது. எல்லாமே வந்து இறைவனுடைய செயல்தான். திரும்ப எல்லாருமே நல்லபடியாக இறங்கி வந்துட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரித்து அக்கறையாக எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க. இதில் நன்றி சொல்கிறது யாருக்குன்னா, நாங்கள் சிலர் ஃபேமிலியோட நல்ல ஃபுல் சப்போர்ட்டில் வந்தாங்க. சிலரால் அப்படி வர முடியல, பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. சில ஜென்ட்ஸ் வந்து பிஸ்னஸை அவங்க வீட்டில் நம்பி விட்டுட்டு வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் நல்லா ஒத்துழைச்சனால தான் எங்களாலேயும் திருப்தியாக நிம்மதியாக போக முடிஞ்சது. அப்புறம் சக்தி யோகாவில் இருக்கிற எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸ்னாலையும் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு வந்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு பயணம் இருக்கணும். நம்மளோட அந்த ரொட்டீன் லைஃப்பில் இருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி, நம்ம மனசை மாற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். இந்த தடவை நாங்கள் 17 பேர் போனோம். அடுத்த தடவை இன்னும் நிறைய பேர் வரணும், சேர்ந்து போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப். ரொம்ப சந்தோஷம். ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி.